அஸ்ஸலாம் அலைக்கும். கதிஜாவின் உலகத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் செய்ய போகிறது தேங்காய் பால் ரசம். அதுக்கு ஒரு 10 பேர் உள்ள ஃபேமிலி அப்படின்னா ஒரு முழு தேங்காய் போடலாம். இது ஒரு 1.5 தேங்காய் அளவு இருக்கும். அதனால் நான் இதில் பாதி அளவு போடுறேன். எங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ பாதி அளவு போதும். இப்போ இந்த தேங்காயை நம்ம அரைச்சி பால் எடுக்க வேண்டியதான். பால்னா 3 பால் எடுக்கலாம். 3, ஏன்னா ரசம் தானே வைக்க போகிறோம், அதுக்கு 3 பாலுமே தேவைப்படும். அதனால் 3 பாலையும் அப்படியே ஒன்றாவே எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு இது பால் எடுக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சா. இப்போது இந்த சட்டியில் தான் நம்ம பால் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம எந்த சட்டியில் ரசம் வைக்கிறோமோ அந்த சட்டியிலே பாலை எடுத்துருவேன் நான் எப்போதுமே. எதுக்கு வேறு பாத்திரம், நிறைய பாத்திரம் சேர்க்க தேவையில்லைல்ல, அதனால். அப்புறம் அந்த துணி போட்டிருக்கேனே, இது ஒரு ஒயிட் கலர் கர்ச்சீப். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வடிகட்டியில் எடுப்பாங்க. அது ரொம்ப லேட்டாகும். அப்படியே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புளியணும். அதுக்கப்புறம் சில பேர் வேஷ்டியில் எடுப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. வேஷ்டியிலலாம் எடுத்தால் நல்லா தெரியாது. ஆனால் நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இது ஒயிட் கலர் கர்ச்சீப் வாங்கி வச்சுருக்கேன். பால் எடுக்கிறதுக்காகவே ஒயிட் கலர் கர்ச்சீப். இந்த ஒயிட் கலர் கர்ச்சீப்பில் என்ன பண்ணணும்னா, இதை விரிச்சுக்கிட்டு நம்ம இப்போ பால் எடுக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இனி இப்படி விரித்து வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இப்படி ஊற்றிடும். ஊற்றிட்டு அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஊற்றி பால் புளிஞ்சிடும். அவ்வளோதான், தேங்காய் பால் புளிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் தேங்காய் பால் எடுக்கிறது. ஒரு தடவையாக இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கிறதுக்கு இது ஒரே தடவையாக இந்த கர்ச்சீப் இருந்ததுன்னா நம்ம ஒயிட் கர்ச்சீப் வாங்கி புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. இது யூஸ் ஆகும். இப்போது ரசத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், அதாவது தேங்காய் பால் ரசத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா தேவைக்கு ஏற்ற மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் மிளகு சீரகத்தூள் என்ன பண்ணுறேன், 2 ஸ்பூன் போடுறேன். அதாவது இதெல்லாமே தேவைக்கு தான் போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். எனக்கு என்னோடய ரசத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், இவ்வளோதான். இந்த வேறு பொருள் வேறு எதுவுமே கிடையாது. ரசத்துக்கு தேவையான பொருள் இவ்வளோதான். தேவையான அளவு உப்பு, மிளகு சீரகத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறோம். அவ்வளோதான். இவ்வளோதான் தேங்காய் பால் ரசம் ரெடி பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம், தாளித்து கொட்ட போகிறோம். எதை வச்சு தாளிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வேற தாளிக்கிற கடாயில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை தட்டுவேன். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா இருக்குது பாருங்கள், அதையே கொஞ்சமாக எடுத்து புளிஞ்சிட்டு அதை எண்ணெயில் போட்டு அப்படியே லேசாக வதக்கி இதில் கொட்டிடுவேன். அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடும். தாளிக்க கடாய் வச்சாச்சு. தாளிக்கிற கடாயில் சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 2 தான், ஒரு வாசலுக்காக. அதுக்கப்புறம் அந்த நான் சொன்னேன்ல, அதில் கரைச்சிட்டேன். அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் அதில் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். பிசைஞ்சு விட்டு அதுலேருந்து சும்மா கொஞ்சமாக எடுத்து போட்டு, பேருக்கு தானே நம்ம இது தாளிக்கிறோம், அதை போடணும். இந்த கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் பால் ரசத்துக்கு. இந்த அடுப்பில் இன்னொரு அடுப்பில் இருக்குது. இது நல்லா அவ்வளோதான். இதை வதக்கிட்டு இப்படி எடுத்து கொட்டிடுவோம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் தயாராகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விடாமல் சட்டி சூடு அப்படியே அந்த சட்டியை தொட்டு பார்க்கணும். சட்டி நல்லா அப்படியே நல்லா கொதிக்கணும். சட்டி நல்லா சூடு ஆகையில் சட்டியை தொட முடியாத அளவுக்கு நல்ல சூடு வரணும். வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
புளிப்பு என்னடா இது ஒன்றுமே இல்லை, இது சப்புன்னு இருக்குன்னா இது தேங்காய் பால் ரசம் இந்த மாதிரி தான் வைக்கிறது. புளிப்பு வேணும்னு பிரியப்படுறவங்க லாஸ்ட்டில் இறக்கி வச்சதுக்கப்புறம், சட்டி அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து லெமன், ஒரு லெமன் அவங்கவுங்களுக்கு தேவை புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அரை லெமன் இல்லை ஒரு லெமன் புளிஞ்சு விட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து லெமன் போட மாட்டேன். எங்கள் மாமியார் ஆனால் போடுவாங்க, லெமன் புளிஞ்சு ஊற்றுவாங்க. நான் போட மாட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்காது. அதனால் லெமன் போடாமல் நான் இப்படி தான் வைப்பேன். இந்த தேங்காய் பால் ரசம் வந்து கறி பெரட்டினாப்பில் வச்சு சாப்பிடலாம், கறி வதக்கிறதுக்கு, கறி மிளகு கறிக்கு, அதுக்கடுத்து என்ன சொல்கிறது, கோழி கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எறா கிரேவி அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தேங்காய் பால் ரசம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. இது நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கொதிக்க விட்டுறக்கூடாது. சட்டி நல்லா சுடணும். இப்போ வந்து லைட்டாக சுட ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் வந்து நல்லா கொதிக்கணும். அப்படியே சட்டி அந்த அளவுக்கு சுட்டா போதும். அப்போ ஆஃப் பண்ணிடணும். பொங்கிலாம் வர தேவை கிடையாது. பொங்கி வந்தாலும் அது உள்ள கொதி வந்துடும். அந்த சட்டி கொதிக்கணும். அப்படி அந்த கொதிக்கிற அளவு சட்டி சூடு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்படி தான் செய்யணும். தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு.